யாருங்க இந்த கூட்டத்தை? ஒரு கட்சி நடத்துற கூட்டத்துக்கு அரசாங்கம் நடத்தினா கலந்துக்குவோம். இப்ப நாங்க ஒரு கட்சி கூட்டம், நாங்க ஒரு பொது விஷயத்துக்கு கூட்டம் நடத்தினா திமுக கலந்துக்குவோம். என்ன இது தேவையில்லையே. இன்னொன்னு 52ல இருந்து 2004 வரை 8 முறை இதே எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. 21 வருடங்கள் கழித்து 2004 இருந்து இப்ப பீகார்ல நடந்ததுலதான் நிறைய குளறுபடிகள், குற்றச்சாட்டுகள், 65 லட்சம் பேருக்கு வாக்கு உரிமையே இல்லாமல் போய்விட்டது. அது சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு நீதிமன்றம் பல ஆணைகளை இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வாக்கு திருட்டு நடந்ததாகவே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு நடக்கிறாங்க. இப்ப தமிழ்ல அங்க நடப்பது பாஜக கூட்டணி அரசாங்கம், பட் இங்க நடக்கிறது திமுக அரசாங்கம். அதை பூத்தா போய் செக் பண்ண போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை அலுவலர்கள் தான். இத வேணா கால அவகாசம் 1 மாதம் தானே கொடுத்திருக்காங்க, அதை வேணா நீட்டிச்சு கேட்கலாம். இது அரசாங்கம் முறையாக செய்யலாமே. எத்தனை பேர் இறந்து போனவர்கள் வாக்காளர்கள் இருக்கிறார், ஏன் பாசிட்டிவா பார்க்கலாமே. அதை நம்ம ஏன் பயத்துல பார்க்கணும்? அரசாங்கமே திமுக கையில தானே இருக்கு. உங்களை மீறி என்ன நடந்துட முடியும்? வேண்டுமானால் வெளிநாட்டில் இப்ப நம்ம சொந்தக்காரவங்க அண்ணன் தம்பி அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம். அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். அவங்களுடைய வாக்குகள் இந்த நேரத்தில் வர்றப்ப வெரிபிகேஷன் இல்லைன்னு சொல்லி நீக்கப்படுவதை எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து அதை தடுக்கலாம். வேற என்ன தப்பு நடந்துருன்னு இவங்க பயப்படுறாங்கப்பா அவங்க திமுக. வேற என்ன தப்பு நடந்துற போது இதுல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன இதை எக்ஸிக்யூட் பண்ண போறதே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள். அதனாலதான் நாங்க அந்த கூட்டத்துக்கு போல. அதாவது எஸ்ஐஆர்ல இந்த பீகார்ல நிறைய குளறுபடிகள், 62 லட்சம் பேருக்கு வாக்கு உரிமை இல்லாம ஆயிருக்கு. அதுக்கு இன்றைய வரைக்கும் இன்னும் தேர்தல் ஆணையம் சரியான பதில் கொடுக்கலங்கிறதெல்லாம் உண்மை. பட் அங்கே பீகார்ல நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசுக்கு ஆதரவான ஆட்சி ஏதோ தில்லு முள்ளு பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க. இங்க எப்படி பண்ண முடியும்? இங்க நடப்பது திமுக ஆட்சி தானே.